சகரியா 10ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். சகரியா 10ஆம் அதிகாரம். பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். சுரூபங்கள் அசுத்தமானதை சொல்லிற்று, குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை தரித்தார்கள். சொப்பனக்காரர் வீணானதை சொல்லி வியர்த்தமாக தேச்சரவு பண்ணினார்கள். ஆகையால் ஜனங்கள் ஆடுகளைப் போல சிதறி மெய்ப்பன் இல்லாததினால் சிறுமைப்பட்டார்கள். மெய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் மூண்டது, கடாக்களை தண்டித்தேன். சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மனதையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். இந்த சகரியா புத்தகத்துல 2 பகுதிகளாக இந்த செய்தியை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு இந்த பின்மாரி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்கிற செய்தியை முதல் 3 வசனங்களை நாளைய தினத்திலையும், இன்னைக்கு 4வது வசனத்திலிருந்து கடைசி வரை உள்ள பகுதியை மாத்திரம் இன்னைக்கு கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு ஜெபம் பண்ணி முடிக்கலாம். நாளைக்கு அந்த முதல் 3 வசனங்கள், பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி என்கிற காரியத்தை நாளைய தினத்தில் பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு 4ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோன்னு சொன்னால், இந்த 4ஆம் வசனத்தை மட்டும் படிங்க பார்ப்போம். 4ஆம் வசனம். அவர்களிலிருந்து கோடிக்கல்லும் அவர்களிலிருந்து கூடார முளையும் அவர்களிலிருந்து யுத்த வில்லும் வரும். அவர்களிலிருந்து ஆளுகிற யாவரும் ஏகமாய் புறப்படுவார். இதுல இயேசு கிறிஸ்துவை குறித்து சகரியா கோடிக்கல் அப்படின்னு சொல்லுகிறார். கோடிக்கல் அப்படின்னா ஏதோ அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. ஏற்கனவே நம்ம பார்த்ததுபடி மூளைக்கல்லை தான் இங்கே கோடிக்கல், கார்னர் ஸ்டோன். ஆங்கில வேதாகமத்தில் 2மே கார்னர் ஸ்டோன் அப்படின்னு தான் எழுதியிருக்கு, கோடிக்கல்லாக. 2வது கூடார முளை என்று சொல்லப்படுகிறது. கூடாரம் இன்னைக்கு அடிக்கிறதெல்லாம் ஒரு ஆணிலே வச்சு இருத்திடுறாங்க. பழைய நாட்களினுடைய அந்த கூடார காரியங்களை பார்த்தா இப்படி ஒரு வளைவு அதிலே காணப்படக்கூடியதாக இருக்கு. அப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் பயன்படுத்துகிறவர்களாக இருந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து யூதாவில் இருந்து கோடிக்கல், அதாவது மூளைக்கல்லாகிய ஒருத்தர் அங்கிருந்து தான் அவர் வரப்போகிறார். யூதாவில் இருந்து தான் அந்த கூடார முளை என்று சொல்லப்படுகிற கூடாரத்தினுடைய அந்த ஆணி அவர் வரப்போகிறார். 3வது யுத்த வில்லாக அவர் வரப்போகிறார். ஒரு யுத்தத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வில் எந்த அளவுக்கு பிரயோஜனமோ அதே போல் அவர் ஆளுகிறவர்கள் அந்த யூதாவிலிருந்து அவர் வருவார்னு சொல்லிட்டு அங்கே ஆளுகிறவர்களும், ஏன்னா ஆண்டவர் இந்த பூமியில் 1000 வருட அரசாட்சியை செய்யும் பொழுது அவர்களும் ஆளுகை செய்கிறவர்களாக இருப்பார்கள். ஏன்னா பேதுருவிடத்தில் ஆண்டவர் சொல்றார், நான் மறுஜன்ம நாட்களில் நான் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது நீங்களும் 12 சிங்காசனங்களில் வீட்டிருந்து இஸ்ரவேலர்களை என்ன செய்வீங்க, ஆளுகை செய்வீங்க. பேதுருலாம் யாரு? பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான்லாம் சீஷர்கள். அவர்கள் எந்த குலத்தை சேர்ந்தவர்கள்? இஸ்ரவேல் வம்சத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் ஆளுகை செய்வார்கள். அப்ப அவர்களிலிருந்து கோடிக்கல்லாகிய நீர் புறப்பட்டு வருவீர், கூடார முளையாகிய நீர் புறப்பட்டு வருவீர், யுத்த வில்லாகிய நீர் புறப்பட்டு வருவீர். இன்னும் ஆளுகிறவர்கள் உண்மையிலிருந்து என்ன செய்வாங்க, யூதாவிலிருந்து புறப்பட்டு வருவார்கள் என்கிற தீர்க்க தரிசனத்தை இங்கே சகரியா சொல்றார். இன்னைக்கு அந்த கோடிக்கல், அந்த கூடார முளை, அந்த யுத்தவில் அப்படிங்கிற காரியத்தை மாத்திரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கோடிக்கல்ல கார்னர் ஸ்டோன், அதை எதற்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மூளைக்கல்லை குறித்து நிறையா பார்த்துருக்குறோம். அந்த மூளைக்கல்லை அஸ்திபாரம் போடுறதுக்கு என்ன செய்வாங்க, கல் நட்டுருக்கிறாங்கம்பா. இன்னைக்கு ஒரு பூஜை பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு கல்லை என்ன செய்வாங்க, நட்டி வைப்பாங்க, மூளைக்கல். அதை தான் செருபாபேலை குறித்து சொல்லும் பொழுது அவன் அங்கே இருந்து தலைக்கல்லை என்ன செய்வான், தலைக்கல், மூளைக்கல், கோடிக்கல் எல்லாமே வேதாகமத்தில் ஒரே காரியத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கு. அப்படின்னா அர்த்தம் என்ன, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் கட்டுகிறதற்கு, ஒரு அஸ்திபாரம் இடுகிறதற்கு ஒரு மூளைக்கல் வேணும். அது யாருன்னு சொல்லுது வேதம்? கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தின் மேலதான் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை கட்டணும். ஏன்னா அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவின் மேல கட்டுனாங்கன்னா, கற்பாறையாகிய கிறிஸ்துவின் மேல கட்டுனாங்கன்னா, அது பெருமுளை வரும் பொழுது, பெருங்காற்று வரும் பொழுது, அந்த வீட்டின் மேல புயல் மோதி அடிக்கும் பொழுது அது அசையாம என்ன செய்யும், நிற்கும்.
மணலின் மேல நம்ம வீடை கட்டினோன்னு சொன்னா பெருமழை வரும் பொழுது, பெருங்காற்று அடிக்கும் பொழுது, பெரு புயல் வரும் பொழுது நம்ம என்ன செஞ்சிருவோம்? மணலின் மேல கட்டின வீடு அப்படியே விழுந்து போயிடும். ஆகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றியமையாதவராக அவர்களுடைய வாழ்க்கையில அவர் வருவார். யூதா தேசத்திலிருந்து, யூதர்கள் மத்தியிலிருந்து அவர் புறப்பட்டு வருவார் என்கிற அவருடைய முதல் வருகையை இங்கே என்ன செய்யறாரு? சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதைத்தான் ஏசாயா தன்னுடைய 28வது அதிகாரம் நீ நினைக்கிறேன், படிங்க பார்ப்போம். 28:16 படிங்க. ஆதலால் கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறதாவது, அஸ்திபாரமாக, வாழ்க்கையின் அஸ்திபாரமே அவர்தான். நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமாக அவர் இருக்க விரும்புகிறார். அஸ்திபாரமாகிய கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும், அது டெஸ்ட் பண்ணப்பட்டு டெஸ்டட் ஓகே நீ ஒரு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்குது, பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும், அவருடைய மார்பிலை வைத்திருக்கக்கூடிய கோமேத கற்கள் அத்தனை விலையேற பெற்றது. அதே போல அது விலையேற பெற்ற ஒரு கல்லாக திட அஸ்திபாரம், உடஞ்சே போகாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா 100க்கு 100 அவரை நம்பி அவர் மேல வாழ்க்கையை கட்டலாம் அப்படிங்கிற காரியத்தை ஏசாயா சொல்லிட்டு கடைசி என்ன வரைய சொல்றாரு? விசுவாசிக்கிறவன் பதறான். இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இதை நிருப ஆக்கியோன் பேதுரு எடுத்து எழுதும் பொழுது, விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் விலையேற பெற்றவர், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு விலையேற பெற்றவர். ஆனா கீழ்ப்படியாதவர்களுக்கோ ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு அவங்க விழுதற்கு ஏதுவான கல்லாக, தவறுதலுக்கு ஏதுவான கண்மலையாக மாறி போயிற்று. படிக்க நேரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6-7 சொல்றாரு. கீழ்ப்படியாதவர்களுக்கு, வீடை கட்டுகிறவர்கள் வேண்டான்னு தூக்கி தூர போட்ட கல் விழுதற்கு ஏதுவான கல்லாக, தவறுதலுக்கு ஏதுவான கண்மலையாக மாறிட்டு. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்து வேணும். கிறிஸ்துவின் மேல அஸ்திவாரம் இடுகிறவன் எல்லா பிரச்சனைகளையும் தாங்கி நிற்பான். கிறிஸ்துவின் மேல அஸ்திவாரம் இடாதவன் அவன் தடுக்கி விழுந்து அவனுடைய வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? அழிந்து போகும். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் இந்த ஒரு கோட்பாட்டுக்குள்ள வேதம் என்ன செய்து அடக்கு. கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன், கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அதே போல கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரமிட்டு கட்டுகிறவன் வாழ்க்கை அது நிச்சயமாக எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் தாக்கு பிடிச்சு நிற்பான். ஆனா கிறிஸ்துவின் மேல கட்டாதவனுடைய வாழ்க்கை சடுதியா என்ன செஞ்சிடும்? அழியும். இந்த ஒரு கான்செப்டை தான் வேதம் நமக்கு அந்த கோடிக்கல் அல்லது மூளைக்கல் அல்லது தலைக்கல் அல்லது இடறுதலுக்கு ஏதுவான கண்மலை என்கிற காரியத்தை குறித்து நம்மோடு கூட என்ன செய்து பேசும். இப்போ 2வது கூடாரமுலை. கூடாரமுலைனா நமக்கு டென்ட் அடிக்கிறது இப்பெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அப்படியே போட்டு இந்த கார்னரில் பிடிச்சி ஒவ்வொரு ஆணி, நல்ல பெரிய ஆணியை வச்சு அடிச்சிடுறாங்க. இப்போ நமக்கு அதுதான் தெரியும். இங்கே சகரியா சொல்லுகிற கூடார மூலை அந்த ஆணியை குறித்து புரிந்து கொள்ளணும்னா ஏசாயாவில் ஒரு வசனத்தை படிச்சோம்னா அவர் எதை குறித்து சொல்லுகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏசாயா 22ஆம் அதிகாரம் 23, 24 படிங்க. ஏசாயா 22ஆம் அதிகாரம் 23, 24. அவனை உறுதியான எலியாக்கிம் என்கிற ஒரு ஊழியனை பற்றி சொல்லுகிறார். அவனை உறுதியான ஒரு இடத்துல ஆணியா என்ன செஞ்சிருவேன்? கடாவிடுவேன். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக வீற்றிருப்பான். அவன் தகப்பன் வம்சத்தாராகிய புத்திரர் பௌத்திரருடைய தூக்கி தொங்க விடுவாங்கன்னு போட்டு. எதுல? கூடார ஆணியில. எதுல தொங்க விடுவாங்க? ஆமா, அதான் டென்ட் பெக் அப்படின்னு சொல்லி ஆங்கில வேதாகமத்தில் நம்ம வீட்டிலலாம் ஹேங்கர் ஒன்று அடிச்சு வச்சிருப்போம் இல்லையா? ஷர்ட்டு பேண்ட் எல்லாம் தொங்க விடுறதுக்கு. இல்லைன்னா ஒரு ஆணியாவது அடிச்சு வைப்போம். வீட்டில் இப்போ வாடகைக்கு இருந்தால் ஆணி அடித்தா நம்ம தலையில் ஆணி அடிச்சிருவாங்க. அதனால் நம்ம அந்த அழகாக அந்த ஹேங்கர் வாங்கி அதை போட்டு மெதுவாக 1-2 காரியங்களை நம்ம மாட்டி வைப்போம். அதே போல் அந்த வளைவான இதில் இது எந்த ஆணியை குறிக்குதுன்னா அவங்க கூடாரத்தினுடைய நடுப்பகுதியில் ஒரு கம்பு நட்டுவாங்க. அப்படிதானே? கூடாரத்தை சைடில் அடித்த பிறகு நடுவில் அந்த கூடாரம் முழுவதையும் தாங்குகிறதற்கு அவர்கள் வைத்திருக்கிற அந்த கம்பியில் ஒரு பகுதி அதை தாங்குகிறதாகவும் ஒரு வளைவோடு கூட இருக்கிறதாக நீங்கள் போய் நெட்டில் அடித்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பியினுடைய வளைவு தெரியும். அழகாக அந்த எப்படி எல் ஷேப்பில் இந்த மேலே குத்திட்டு இருக்கிறதுக்கும் இதில் தொங்க விடுறதுக்கும் அருமையான பகுதி இருக்கும்.
அதனால தான் அவர்களுடைய பேரன் பௌத்திரர் அவனுடைய புத்திரருடைய மகிமையெல்லாம் எதில் எடுத்து தொங்க விடுவாங்கன்னு போட்டிருக்குது, அந்த கூடார முளை. அப்போ இங்கே சொல்லுகிற கூடார முளை என்பது அந்த கூடாரத்தின் நடுவில் நட்டப்பட்டு இருக்கிற அந்த கம்புக்கு நுனியில் இருக்கக்கூடிய ஒரு கூடார ஆணியை என்ன செய்து குறிக்குது. அது மேலே கூடாரத்தையும் தாங்குது. இவங்க அந்த நாட்களில் என்ன செய்வாங்களாமா, கூடாரவாசிகள் நிறையா இருந்தாங்கல்ல, அதனால் என்ன பண்ணுவாங்க, அவர்களுடைய விலையேறப்பெற்ற காரியங்களை அங்கே தான் என்ன செய்வாங்க, தொங்க விடுவாங்க. இன்றைக்கி நம்ம முன்னாடிலாம் நம்ம வீட்டில் ட்ரங்கு பெட்டி வந்துச்சு. அந்த ட்ரங்கு பெட்டி கிங்கு பெட்டிலாம் காணப்படாத நாட்கள்லாம் எங்கேயாவது தான் என்ன செய்வாங்க, பத்திரங்களெல்லாம் வச்சு நம்ம ஊரில் மஞ்சப்பை அந்த பையெல்லாம் அங்கே நாட்களில் ஜவுளி கடையில் ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா மாட்டி வச்சுருப்பாங்க. இப்போ எனக்கெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் ட்ரெயினில் இங்கேருந்து பணம் கொண்டு போகும்போதே லட்சக்கணக்கில் எடுத்துகிட்டு போவார் இடம் முடிக்கிறதுக்கு சென்னைக்கு. மஞ்சள் பையில் சுற்றி வச்சு கொண்டு போவார். நான் சொல்லுவேன், என்ன மஞ்சள் பையில் இப்படி சுற்றி வச்சு போகிறீங்க, ஆளையும் ரிசர்வ் பண்ண மாட்டார், அன்ரிசர்வ்டில் ஏறி உட்காந்துருப்பார். இதை பார்த்தா கருவாட்டு பை மாதிரி இருக்கு, எவனும் தொடமாட்டாம்பார். அப்படி தான் சுற்றி தூக்கிட்டு போவார். அந்த நாட்களில் அவங்களுக்கு விலையேறப்பட்டது என்னதுதான், அந்த பை தான். அதில் வச்சு கொண்டு போய் அந்த கம்பியில் மாட்டி வைப்பார்கள். கூடாரம் அணிஞ்சிருந்தாங்கன்னா கொண்டு வந்திருக்கிற பொருட்களை கூடாரத்தின் மேலே. அதனால தான் புத்திரர் பௌத்திரருடைய மகிமையை அங்கே என்ன செய்வாங்க, தூக்கி வைப்பார்கள். தூக்கி வைப்பார்கள்னா இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனுடைய மகிமை, ஒரு ஆண்டவருடைய பிள்ளையினுடைய மேன்மை யாரை சார்ந்து இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு, அவரை சார்ந்து இருக்கணும். இந்த பூமியில் நம்ம மகிமையை தேடுறோம், நம்ம பிரிஸ்டீஜை தேடுறோம், நான் செய்தேன், நான் காரியங்களை சாதித்தேன்னு சொல்லி நமக்கு மகிமையை தேடுறோம். வேதம் சொல்லுது, நீ அவர் மேல உன் காரியத்தை தொங்க விட்டுரு, அவர் உனக்கு மகிமையா என்ன செஞ்சிருவாரு, மாறிடுவாரு. உனக்கு மேன்மையாய் அவர் மாறி விடுவார். நீ அவருக்குள்ள மறைஞ்சு வாழ்கிறதற்கு உன்னை ஒப்பு கொடுக்குது. அதனாலதான் பவுல் சொல்லுகிறாரு, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் என்ன செய்யறேன், நஷ்டம் என்று விட்டுறேன். ஏன் படிப்பு, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் அவர் மேல தூக்கி தொங்க விட்டுறேன், அவர் சார்பில் விட்டுறேன், அவரிடத்துல ஒப்பு கொடுத்துடுறேன். இந்த உலகத்துல எனக்கு வர வேண்டிய மகிமை, எனக்கு வர வேண்டிய மேன்மை, எனக்கு வர வேண்டிய அந்தஸ்து எல்லாவற்றையும் தருகிறவர் அவர் ஒருவரே. கூடாரமுலை அங்கே தூக்கி வைப்பார்கள். அவருடைய புத்திரர் பௌத்திரருடைய மகிமையை அங்கே தூக்கி வைப்பார்கள் என்கிற காரியத்துல இங்கே இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்வின் அஸ்திவாரம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் உள்ளவராக, அவாய்ட் பண்ண முடியாதவராக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவர் இருக்கிறார் என்கிறதை வேதம் காட்டுது. அதே போல ரெண்டாவது, நம்முடைய மகிமை, நம்முடைய மேன்மை. மனுஷனுடைய மகிமையை குறித்து வேதம் என்ன சொல்லுது, மனுஷனுடைய மகிமை புல்லில் பூக்கிற பூ, புல்லே நிரந்தரம் இல்லை, அதில் பூக்கிற பூவுக்கு எவ்வளோ நேரம் தான் மகிமை இருந்துட போகுது, புல்லின் பூவுக்கும் ஒப்பாயிருக்குது. ஆனால் ஆண்டவர் தருகிற மகிமை மேன்மையானது இம்மையிலும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், மறுமையிலும். என்னை இங்கே கனம் பண்ணுகிறவனை நான் பிதாவின் சமூகத்திலே நான் என்ன செய்வேன், கனம் பண்ணுவேன். இங்கேயும் புகழப்படுவோம். கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன், அவர் இங்கேயும் புகழுவார். மேலேயும் நமக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தரும். அடுத்தால யுத்த வில் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். யுத்த வில்னா அது போரில் பயன்படுத்தக்கூடிய ஒரு காரியம். நான் நேற்றைய தினத்தில் சொன்னது போல, கடந்த நாளில் சொன்னது போல, இஸ்ரவேலர்கள் மேசியா அந்த பூமிக்கு வரும் பொழுது அவர் எப்படி வரணும்னு நினைச்சாங்க, ராஜாவா வரணும். அவர் வந்தாலே யூதர்களுக்கு அவர் ஆட்சியை ஏற்படுத்தி தரணும், ரோமர்களை அடிச்சு நொறுக்கிட்டு எங்களுக்கு ஆட்சியை தரணும். இவர் என்னையா மாட்டு தொழுவத்தில் பிறந்துட்டு இவர் அப்படியே சுத்திட்டு அலைகிறாரு. போட்டில் மீன் பிடிக்கிறவனெல்லாம் கூட கூட்டுட்டு அங்கங்கே போட்டை தள்ளி விட்டு பிரசங்கம் பண்ணிட்டு அங்கே நன்மை செய்கிறவரா சுற்றி திரிகிறாரு. ஏழைகள் வீட்டுக்கு போறாரு, அங்கே போறாரு, இங்கே போறாரு. ஒரு குதிரையும் கிடையாது, குதிரையை கையில் ஒரு வாளம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவரை நாங்கள் எப்படி மேசியானி ஏற்றுக்கொள்ளும்? சீஷர்களுக்கே சந்தேகம் இருந்துட்டே தான் இருக்குது. திடீர்னு ஒரு நாள் ராஜாவா மாறிடுவார் போல அப்படின்னு நினைச்சு தான் மெதுவாக கேட்குறான். ராஜ்யத்தை இஸ்ரவேலருக்கு இப்போவா திரும்ப கொடுப்பீங்க? திடீர்னு ஒரு நாள் மகிமையாக மாறிடுவீங்களோ, வாள் எடுத்து சொல்லட்டிடுவீங்களோ அப்படின்னு தான் கேட்குறேன். அவர்கள் முடிவே பண்ணிட்டாங்க, இது மேசியாவே அல்ல. அதனால தான் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் தொங்க விடும் பொழுது தலைக்கு மேலே ஒரு போர்டு மாட்டியிருந்தான். என்ன மாட்டியிருந்தான்? இவர் என்னென்ன ஆக்கினைக்காக இந்த தீர்ப்புக்கு உள்ளானார் என்பதற்காக இவர் யூதர்களுக்கு ராஜா அப்படின்னு சொல்லி எல்லா மொழியிலையும் எழுதி வச்சிருந்தார். எல்லா மொழியிலும் இப்படி தான் அவர் சொல்லி தலைஞ்சார். அதனாலன்னு சொல்லி மேலே தலைக்கு மேலே ஒரு போர்டு மாட்டி விட்டான். கையில் ஒரு குச்சை கையில் கொடுத்துட்டான். ராஜானா தலையில் என்ன இருக்கணும்? ஒரு கிரீடம் இருக்கணும்.
கிரீடத்துக்கு பதிலாக என்னத்தை மாட்டி விட்டுட்டான்? உள் கிரீடத்தை மாட்டி விட்டுட்டான். கையில ஆட்சி செய்யறதுக்கு ஒரு கோல் இருக்கணும், அதுக்கு பதிலாக ஒரு குச்சியை கையில கொடுத்து அவரை அத்தனையா ஏளனப்படுத்தின காரியங்களை பார்க்கிறோம். யுத்தமில்லாத ராஜாதி ராஜாவாக, யுத்தத்தை ஜெயிக்கிறவராக, வாழ்வில் வெற்றியை தருகிறவர் என்கிறதற்கு அடையாளமா இது சொல்லு. யுத்தவில் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வந்துட்டார்னா இந்த உலகத்தில் உள்ள சரண்டர் பண்ணுகிற எல்லா காரியத்தையும் அவர் என்ன செஞ்சிருவாரு? சரண்டர் பண்ண வச்சார். இப்போ அதை ஆதாரமாக பார்க்குறதுக்கு ஒரே ஒரு அதிகாரத்தை படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சுலாம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் வந்துருங்க பார்ப்போம். 11லேருந்து 21 வரதான் வரிசையாக படிங்கன்னா 5 நிமிஷத்தில் முடிச்சிடும். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க பார்ப்போம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. இயேசு இந்த பூமியில இருந்த போது அவருக்கு குதிரை இருந்துச்சா கழுதை இருந்துச்சா? ஆமா, கழுதையும் கழுதை குட்டியும் கூட்டு போற. இப்போ பரலோகம் திறந்திருக்கிறதை யோவான் காண்கிறார். அங்க அவருக்கு ஒரு வெள்ளை குதிரை இருக்குது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எண்ணப்பட்டார். நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவர் கண்கள் இங்க இருக்கும்போது பாவமா இருந்துச்சு, எருசலேமை பார்த்து கண்ணீர் விடுகிற கண்கள். ஆனா இப்போ யோவான் பார்க்கிற கண்களை பார்த்தா அப்படியே கண் பார்வையில எரிச்சிருவார் போல, அக்கினி ஜுவாலை போல கண்கள் இருந்தது. இங்க என்னத்தை வச்சு விட்டான் மனுஷன்? மனுஷன் அவருக்கு அதான் வைப்பான். ஏன்னா வாங்கி சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட பட்டையாலே அடிக்கிற ஆட்கள் நன்மைகள் எல்லாம் வாங்கினான். கடைசியில் என்னத்தை வச்சுட்டான்? முள் கிரீடத்தை தூக்கி வச்சு ஏளனப்படுது. அங்க அவருக்கு ஒரு கிரீடத்துக்கு மேல எத்தனை கிரீடம் இருக்கு? அநேக கிரீடங்கள் தலைகள்ல வைக்கப்பட்டிருந்தது. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் படிக்க முடியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய நாமம் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் பின்னாடி ஒரு அவர் சேனை, அதுக்கு ட்ரெஸ் என்னது? யுத்தத்துக்கு போனா யாராவது வெள்ளை ட்ரெஸ் போட்டு போவாங்களா? ஐயா பண்ண வேண்டியதில்லை, சிம்பிளா அடிக்க போறாரு. அதனால மெல்லிய வஸ்திரம். யுத்தத்துக்கு போனோம்னா மிலிட்ரி ட்ரெஸ் போட்டுட்டு தான் போகணுங்கன்னா, ஆமா, நல்லா சாக்குமாய் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் போவாங்க. இங்க மெல்லிய வஸ்திரம் தரித்து அவங்களும் வெள்ளை குதிரையில தான் வருகிறார்கள். பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு ஒரு கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. புறஜாதிகள்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத ஜனங்களை வெட்டும்படிக்காக. முதல்ல வரும்போது எப்படி வந்திருந்தாரு? ஒரு வார்த்தையினால பிரசங்கம் பண்ணினவரா வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. இந்த 2 வருகை அவன் புரிஞ்சுக்கிறதுனால தான் அவரை ஆண்டவரை ரொம்ப ஏளனப்படுத்திட்டாங்க. இப்போ 2வது வருகையில வெளிப்படுத்தல் அருமையாக எழுதப்படுது. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த பட்டயமானது ஒவ்வொருத்தரும் என்ன செய்தது? வெட்டினது என்று பார்க்கிறோம். கீழே படிங்க. இவன் என்ன கோல் கொடுத்திருந்தான்? ஒரு குச்சி கொடுத்து வச்சிருந்தான். அவர் கையில் என்ன வச்சிருக்கிறாரு? இருப்பு கோல். என்னது? நல்ல இரும்பு தடி. மண்டையில போட்டா மண்டை 2ஆ பொளந்துரும். அப்படி ஒரு தடியை கையில வச்சிருக்கிறார். இருப்பு கோலால் அவர்களை அரசாள்வார். அவர் சர்வ வல்லமையுடைய தேவனுடைய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். திராட்சரச ஆலையை மிதிக்கிறார். திராட்சை பழத்தை காலை வச்சு நசுக்கினா எப்படி நசுக்குமோ அதே போல யார் மேலெல்லாம் தேவனுடைய கோபம் இருக்குதோ அவர்களை என்ன செய்யறாரு? மிதிக்கிறவராக கடந்து வருகிறார். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. இவன் என்ன எழுதியிருந்தான்? யூதருக்கு ராஜா. அவர் யாரு? ராஜாதி ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, கர்த்தருக்கெல்லாம் கர்த்தா. எல்லா அரச ஆளுகைக்கும் அவர் தான் உயர்ந்தவர் என்கிற காரியம் அவருடைய அந்த வஸ்திரத்திலும் தொடையிலும் எழுதியிருந்தது. படிங்க. ஆமா, இதெல்லாம் நமக்கு தெரியும். சூரியன்ல நிற்க, நானே சொல்லிடுறேன், சூரியன்ல நிற்க கண்டேன். அவன் வந்து சொல்றான், மகாதேவன் கொடுக்கிற விருந்துக்கு என்ன செய்யுங்க? எல்லாரும் வாங்க. அருகமதான் யுத்தத்தினுடைய ஆயத்தத்தை குறித்து இங்கே எழுதுகிறேன். எல்லாம் வாங்க. ராஜாக்கள், சேனை தலைவர்கள், பிரபுக்கள், அடியோர், சிறியோர், பெரியோர், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவன் எல்லாரும் அவருக்கு எதிர்த்து யுத்தத்துக்கு வருவான்.
அவன் அவ்வளவு பேர் அங்கே என்ன செய்வான், செத்து கிடப்பான். அவைகளை தின்கிறதற்கு ஆகாயத்து பறவைகள் என்ன செய்யணும், அங்கே வரும். இன்றைக்கே சொல்கிறாங்க யோசபாத்தின் பள்ளத்தாக்கில் அங்கே தான் அருகமதான் யுத்தம் நடக்கும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு அநேக கழுகுகள் வந்து இன்றைக்கி அங்கே அடைய ஆரம்பிச்சிருச்சின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து அப்படியே தங்கியிருக்குன்னு பணம் தான் உழலை. அநேக கழுகுகள் இன்றைக்கு வந்து அங்கே அப்படியே தங்குகிறத பார்க்குறாங்க. வேதத்தை பார்க்கும்போது ஆண்டவர் சொன்ன காரியங்கள் அப்படியே நடக்குதுன்னு சொல்லி ஆச்சரியப்படுகிற அளவிற்கு இன்றைக்கும் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. மகா ஒரு தூதன், ஒரு பிரதான தூதன் வானத்தில் அந்த சூரியனில் நின்று கொண்டு சொல்கிறான், என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய மகாவி. நம்ம ஏதோ வேதத்தில் என்னத்தையோ எழுதியிருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். கிறிஸ்தவனுக்கு மட்டும்தான் புத்தகம் நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, அந்த விருந்துக்கு அழைக்கிறார். அந்த வசனங்களை படிங்க பாபு, கீழே வந்து கொஞ்சம் தாண்டி வந்து படிங்க பாபு. 20, 21 மட்டும் படிங்க. அப்பொழுது மிருகம் யாருன்னா பீஸ்ட். அவனுக்கு அறிவு இருக்கு, உலகத்தானுக்கு. பீஸ்ட் நீ சினிமாவே எடுத்துடுறான். பீஸ்ட் 18 லக்கம் நெற்றியிலையாவது வலது கையிலையாவது ஒரு சிப்பை மாட்டிடுறான் ஸ்கேன் பண்றதுக்கு. 18 லக்கம் மிருகத்தினுடைய கன்றம். உலகம் முழுவதையும் ஒரே நாணயம் இன்னைக்கே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஒரே தேர்தல், ஒரே நாணயம். அன்னைக்கு உலகத்துல ஒரே நாணயம் தான், ஒரே நாணயம், ஒரே அரசாட்சி. மிருகம் தான் ஃபுல் வாணிபத்தையும் கண்ட்ரோல் பண்ணும், ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி எவ்வளோ கொண்டு வந்துட்டு இருக்கிறான் பாருங்கள். நம்ம தான் பேக்குமாக இருக்கிறோம். முன்னாடி பேப்பரில் எழுதி பில்லு போட்டுட்டு இருந்தோம், அப்புறம் பேட்டுன்னா, அப்புறம் ஜிஎஸ்டின்னா, இப்போ கொண்டு வருகிறான். ஒவ்வொன்றும் பொதுவான காரியங்கள் நிறையா. இன்னைக்கு இன்வாய்ஸ்ன்னு சொல்கிறான். ஒவ்வொரு பில்லும் அதில் தான் போட வேண்டியிருக்குங்கிறான். எல்லாவற்றையும் அப்படியே ஆன்லைனுக்கு கொண்டு வருகிறான். இப்போ எல்லாவற்றையும் ஒரு மிகப்பெரிய கம்ப்யூட்டர் பீஸ்ட் அது எல்லா உலகத்தில் உள்ள மக்களுக்கும் ஒரு நம்பரை கொடுக்க போகுது. கொண்டு வந்துட்டானா ஆதார் கார்டு எல்லாரும் வாங்கி தான் ஆகணும்னு சொல்லி, எல்லாரும் ஏடிஎம் கார்டு இருந்தால் தான் பணம் எடுக்க முடியும். பணம் அதை கொஞ்சம் தான் எடுக்க முடியுது, இவ்வளோ தான் நீ எடுக்கணுங்கிறான். ஏடிஎம் கார்டை தான் பயன்படுத்தணுங்கிறதுக்கு கொண்டு வருகிறான். எல்லா காரியத்தையும் கொண்டு வரும். அது மிருகம், அந்த முழுவதையும் கண்ட்ரோல் பண்ணுகிற பீஸ்ட். அது பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக ஒரு ஆள் கூட ஒரு ஆள் இருந்துட்டு செய்யறான், அற்புதம் செய்யற கள்ள தீர்க்கதரிசி. கள்ள தீர்க்கதரிசியும் பிடிக்கப்பட்டான். 2 பேரையும் பிடிச்சு எங்க கொண்டு தள்ளினாருன்னு போட்டிருந்தது, படிச்சோம். நரகத்துல முதல்ல உள்ள போய் போறது யாருதான்? மிருகமோ கள்ள தீர்க்கதரிசி. அப்புறம் சாத்தானை பிடிச்சி என்ன செய்யறாங்க, கட்டி 1000 வருஷம் காவல்லாம் ஆண்டவர் வைக்கிறாருன்னு சொல்லிப்பாங்க. இப்போ இந்த அதிகாரத்துல திரும்ப ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை சொல்றாரு. திரும்ப கட்டுவேன், இறங்குவேன். அதுக்கு கீழே படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். திரும்ப கட்டுவேன், இறங்கினேன், செவி கொடுப்பேன், மீட்டு கொண்டேன், சிதறடிப்பு நடக்கும், அவங்களெல்லாம் ஒன்று சேர்ப்பேன். 11ஆம் வசனத்துல இடுக்கம் என்கிற கடல், இடுக்கம் என்கிற கடல். இடுக்கம் ஒரு இடுக்கம் வந்தா பரவாயில்ல, 2 இடுக்கம் வந்தா பரவாயில்ல. கடல்ல நடுக்கடல்ல இறங்கி நிற்கும்னு வைங்களாம். உள்ள விழுந்துட்டோம், சுத்தி பார்த்தா என்னதான் தெரியும்? தண்ணியாதான் தெரியும். அதனாலதான் ஒரு பிரச்சனை இல்லை, 2 பிரச்சனை இல்லை, கடல் மாதிரி பிரச்சனை. இடுக்கம் என்கிற கடல் என்கிற பிரச்சனையின் மத்தியில அலைகளை அடித்து ஆண்டவர் என்ன செய்யறாரு? கடலின் அலைகளை அடித்து நான் என் ஜனங்களை மீட்டெடுப்பேன். அந்த இடுக்கம் என்கிற கடல்ல ஒரு பறவை விழுந்துருச்சுன்னு சொன்னா அதனுடைய ரெக்கைகள் நனைஞ்சிருச்சுன்னா அதிகமா என்ன செய்ய முடியாது? பறக்க முடியும். இந்த அதிகாரத்துல கீழே சொல்றேன், நான் அவர்களை பலப்படுத்துவேன்னு சொல்றேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ இன்னைக்கு இடுக்கம் என்கிற கடல்ல விழுந்து கிடந்தாலும் காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். செட்டைகளை அடித்து பறக்கிற உன்னத அனுபவத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லிங்க என்ன செய்யறாரு? ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவர் ஒரு அஸ்திவாரத்தின் கல்லாக, ஒரு கூடாரத்தினுடைய முளையாக, ஒரு யுத்த ராஜாவாக, வெற்றி சிறந்த ஒரு ராஜாவாக, வெற்றியை தருகிற ஒரு ராஜாவாக நமக்குள்ள வந்துட்டார்னா இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கு ஒரு அஸ்திவாரமாக, நம்முடைய மேன்மை மகிமை எல்லாம் அவரை சார்ந்ததாக, 3வது நமக்கு வெற்றியை தருகிறவராக நாம் அவரை ஏற்றுக்கொண்டோன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில இரக்கத்தை தருகிறவராக, நம்மை மீட்டெடுக்கிறவராக, பாதாளத்தினுடைய அந்த பிடியிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து உன்னதங்களில் அவரோடு கூட அமர பண்ணி நம்மை பலப்படுத்துகிறவராக நான் இருக்கிறேன் என்று என்ன செய்கிறார்? வாக்கு அருள்கிறதை பார்க்கிறோம். சகரியா மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகி நமக்கும் வாக்கு என்ன சொல்லி கொடுத்தாருங்க? ஆண்டவர் என் வாழ்க்கையில் அஸ்திபார கல்லா வர விரும்புகிறார், அவர் மேலே கட்ட விரும்புகிறார். இது வரைக்கும் எது மேலெல்லாமோ வச்சு, எந்த நம்பிக்கை மேலெல்லாமோ வச்சு, எந்த அவன் சொன்னான் இவன் சொன்னான் அவனெல்லாம் கட்டிட்டேன் இல்லை.
உடைய அஸ்திபாரத்தின் மேலே கட்டது. ரெண்டாவது, என்னுடைய மேன்மை அப்படி வந்துடும், இப்படி வந்துடும், அப்படி போனால் வந்துடும், இப்படி போனால் வந்துடும் நினச்சேன். இல்லை, இந்த உலகத்தில் என் மேன்மையை தருகிறவர் நீர் ஒருவர் மாத்திரம். நிலையான மேன்மை, நிலையான மகிமை தருகிறவர் நீர் ஒருவர் மாத்திரம். மூணாவது, நான் அப்படி செஞ்சால் என் பலத்தில், என் காரியத்தில் நான் சாதிச்சிருவேன், வெற்றி பெற்றுருவேன். இல்லை, என் வாழ்வில் நீரே ஒரு சிறந்த வெற்றி வேந்தராக என் வாழ்க்கையில் வந்து எனக்கு உதவி செய்யுங்க. யெகோவா நிசி, அவர் வெற்றியை தருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் சத்ருவினால் வருகிற எல்லா போராட்டங்களின் மத்தியிலும் சத்ரு வெள்ளம் போல வரும்பொழுது நமக்காக கொடியேற்றுகிறவராக நின்று நமக்கு என்ன செய்கிறவர், உதவி செய்கிறவர். இது இன்றைக்கு ஆவிக்குரிய பிரகாரமாய் நமக்கு உதவி, சரீர பிரகாரமாக இஸ்ரவேலர்களுக்கு இனிமேல் நடக்கக்கூடிய காரியங்களை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், எழுதி வச்சிருக்கிறார்.